நேற்று வந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு திருநங்கைங்க வந்துட்டு தீ குளிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். கை நீட்டி யாசகம் கேட்டிருக்கிறாங்க. இதை தொல்லையா நினைச்ச மக்கள் வந்துட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸை கேட்ட போலீஸார்கள் வந்துட்டு 50 கிலோ தங்கத்தை திருடிட்டாங்க போல அப்படின்ற எண்ணத்தில் அவங்கள பிடிச்சிட்டும் போயிட்டாங்க. இதை கொஞ்சம் கூட பொறுக்க முடியாத திருநங்கைகள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி முற்றுகையிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்களை நீங்க வெளியே விடலை அப்படின்னா நாங்கள் தீ குளிச்சுப்போம் அப்படின்னு வெளியே இருக்கிற 2 பேர் சொல்றாங்க. அதில் ஒருத்தவங்க தீயும் குளிச்சுட்டாங்க. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, உயிரே போகிற அளவுக்கு. சில பேர் நினைப்பாங்க, என்னன்னா அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. ஐயோ, அவங்களும் மனுஷங்க தான்யா. அம்மா அப்பாவும் வெறுத்துட்டாங்க, குடும்பமும் வெறுத்துருச்சு, ஊரும் ஒதுக்கிருச்சு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அவங்களை வெறுக்கவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க எங்கே போனால் நிம்மதியாக இருப்பாங்க? எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க? திருநங்கையாக பிறந்தது அவங்க மேலே தப்பு கிடையாது. அவங்க மேலே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கடவுள் மேலே காமிச்சுக்கோங்க. ஏன்னா அவர் தானே படைச்சாரு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எல்லாத்துக்கும் எல்லா மக்களும் நீதி வேணும் நீதி வேணும் நின்றா எங்கிட்டியா போகிறது? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்?